ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்க 3 பேருமே ரேட்டை கூட்டின உடனே மக்கள் எல்லாம் பிஎஸ்என்எல் பக்கம் தாவுனாங்க. அங்கே போன மக்கள் எப்படி திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நெட்வொர்க் நிறுவனங்களும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜியோ ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பிளானை வந்து ஒருத்தலையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த பிளானை வந்து கொண்டு வந்ததுக்கு கொண்டு வராமல் இருந்திருக்கலாங்க. ஏன் அப்படின்னா அன்லிமிடெட் 5G நம்ம யூஸ் பண்ண அப்படின்னா 349 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண ஒரு நாளைக்கு 2 GB அன்லிமிடெட் 5G 28 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 198 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு 14 நாள் வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 2 GB அன்லிமிடெட் 5G. ஓகேங்க. இது வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 349 ரூபா பிளானோட அதிகமாக தான் இந்த பிளான் வந்து வருது. இது வந்து யாருக்கு பயன்படும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 GB 1.5 GB யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு இப்போ இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் அதிகமான நெட்டு தேவைப்படுது, லாங் டைம் எனக்கு தேவையில்லை, எனக்கு 5G வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நபருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணவே தவிர மற்ற யாருக்குமே இது பயன்படாதுங்க. மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியோவில் இருக்கக்கூடிய 99.9% மக்களுக்கு இது பயன்படாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் ஜியோ சிம் ப்ளஸ் பிஎஸ்என் யூஸ் பண்ணுறேன். ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டுக்காகவும், பிஎஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸுக்காகவும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணீங்க, எதுக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.